எலா அப்படின்ற ஊருக்கு வந்து வந்திருக்கோங்க. இது ஒரு ஹைலைன்ஸ், நம்ம ஊர் ஊட்டின்னு வச்சுக்கோங்களேன். தலை அஜித்தோட போட்டோவை நீங்க பாருங்க. போற வழியெல்லாம் டீ பிளான்டேஷன் தாங்க. லிட்டில் ஆடம்ஸ் பார்த்துட்டு கீழே வந்தோடனே சரியான மழைங்க. நயனாக் பிரிட்ஜ் வந்து வந்துட்டோங்க. அமேசிங்கான வியூ இங்க இருந்து. ஸோ டெவில் ஃபிஷ் வித் ரைஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு நமக்கு 4வது நாளுங்க. எலா அப்படின்ற ஊருக்கு வந்து வந்திருக்கோங்க. இது ஒரு ஹைலைன்ஸ், நம்ம ஊர் ஊட்டின்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நைட் வந்தோம். இங்கே ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போது இந்த வியூலாம் எதுவுமே தெரியல. நீ காலையில் எழுந்து பார்த்தா ஒரு பயங்கரமான வியூங்க. இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால். இந்த வியூ பாருங்க. நேற்று நைட்டு சுத்தமாக எதுவுமே தெரியல. நீ காலையில் எழுந்து பார்த்தா இது சரியான வியூ. நம்ம ஹோட்டல் ரூம் வந்து இது பின்னாடி தாங்க இருக்குது. நல்ல ரூம் தான் இது. என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். நான் சரியான மழை காணா. நேற்று நைட்டில் இருந்து மழை இன்னும் விடவே இல்லை. சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். சொதப்பிடும் நினைக்கிறேன் அந்த மழையால். பட் இருந்தாலும் அப்புறம் முதல்ல நம்ம போய் கீழே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம டிரைவர் இன்னொரு 20 மினிட்ஸில் வந்துருவாரு. ஹோப்லி மழை விட்டுருன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா அந்த மழையில வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்து ஹோட்டல் செக்கன்பட்டிக்கு இருந்து கிளம்பி மிரிசா அப்படின்ற இடத்துக்கு வந்து போறோங்க. அது வந்து ஒரு கோஸ்டல் டவுன் அது. ஸோ அதான் வந்து இன்னைக்கு பிளான். சரி, முதல்ல நம்ம கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 10 விஷயம் பேசலாம். வாங்க போகலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்து சரியான வியூ. இங்கேருந்து வந்து அந்த வாட்டர் ஃபால் தெரியுது. இந்த ப்ராப்பர்ட்டியே வந்து ஒரு சரியான லொக்கேஷனில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் அந்த வியூவை தெரியுதுங்களா? வாட்டர் ஃபால் முதல்ல வந்து நம்ம ஜூஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் ஸ்ரீலங்கன் வெஸ்டர்ன் எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு காட்டுறேன். ஆப்பம் இருக்குது, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நினைக்கிறேன். இது ஏதோ பேன் கேக் மாதிரி இருக்குது. ஒரு ஆம்லெட் ஒன்று, ஜூஸுங்க. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் வித் வியூ. டோஸ்டட் பிரெட் வேறு வந்திருக்கு. பட்டர் அண்ட் ஜாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, சாப்பிடுவோம். ஒரு 10 மினிட்ஸில் சாப்பிட்டு முடியணும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. மழை பிச்சு உதருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காரில் ஏறிடுவோம். ஏறிட்டு என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஹோட்டலே இருந்தால் வேலைக்கு ஆகுது. நான் அப்படியே கிளம்புவோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்க, அப்படியே மூடிடுச்சு மேகம், மழையெல்லாம். சரிங்க, அப்படியே கிளம்பலாம் வாங்க. கார் நம்ம ஹோட்டல் கிட்ட வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால டுக் அமைச்சிருக்காரு நம்ம டிரைவரு. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் சிட்டி அந்த ஜங்ஷனு. ஸோ ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு கார் மாட்டிச்சு. இப்போ ஆட்டோ போக முடியல. அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் எடுக்குது. ரொம்ப சின்ன பாதை தான் இது. ரொம்ப தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஒரு 2 நிமிஷத்தில் போயிடலாம். நம்ம டிரைவரை மீட் பண்ணியாச்சுங்க. மழை இன்னும் இல்லை. அப்படியே ஏறி போவோம். என்ன பிளான் கேட்கலாம் டிரைவர் கிட்ட. மழை அப்படியே லைட்டாக தூரிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ மாதிரி ஜோராக போயில. என்ன பிளான் கேட்போம் டிரைவர் கிட்ட. வேற வி கோயிங். சரி, என் மழைன்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. நம்மளுடைய முதல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு இந்த மழையிலேயே ஒரு ட்ரெக்கிங் ஒன்று பண்ண போகிறோங்க. சின்ன ட்ரெக்கிங் தான், பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்லை. லிட்டில் ஆடம்ஸ் பீக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து போகிறோங்க. அப் அண்ட் டவுன் வந்து 1 hour ஆகுவாங்க. ஸோ அந்த ட்ரெக் தான் வந்து பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மழை லைட்டாக கம்மியாக இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரெக் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தலை அஜித்தோட ஃபோட்டோவை ஸ்ரீலங்கா ஆட்டோவில். இது என்ன ஸ்டில்? இது விவேகம் தானே அது? விவேகம் ஸ்டில். அஜித் பையா. ஓகே, அப்படியே வாங்க நம்ம ட்ரெக்கிங் போவோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். மழை பெய்யலன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வியூ பாருங்க. அந்த மலை தெரியுதுல, அது பேர் வந்து எல்லாம் ராக்காங்க. மேகெல்லாம் வந்து கொஞ்சம் சூழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் க்ளீனாக தான் தெரியுது கேமராவில். செம்ம பிடியாக இருக்குங்க. ஆனால் இந்த மழை நின்று விளையாடுதுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் நைட்டு ஒரு வாட்டி பாத்ரூம் போகிறதுக்காக இருந்தேன், மழை பெஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு முழிப்பு வந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. காலையில் இருந்தால் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஹோட்டல் ரூமில் இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து ட்ரோன் விடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. அதுதான் வந்து அந்த ரூமே புக் பண்ண அந்த வியூ பார்த்துட்டு. ஆனால் எங்கே விட முடியலையே. லைட்டாக தூரிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மழை வந்து பிச்சு உதறிட்டு இருந்தது. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான், ட்ரோன் விட முடியல. இல்லைனா அந்த வாட்டர் ஃபாலுக்கு ட்ரோன் விட்டுருக்கலாம்.
மழை இப்போ கொஞ்சம் லைட்டாக அதே விட்ட மாதிரி தாங்க இருக்குது. இப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ஏரியா. நிறைய பேர் வந்து ட்ரெக் முடிச்சுட்டு வராங்க எதிர்க்க. நம்ம இப்போ தான் போகிறோம். இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் டீ பிளான்டேஷன் தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நேற்று நுவரெலியாலேருந்து எல்லாம் வர வரைக்கும் ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். அந்த ஆட்டோ போது பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலை ஃபோட்டோவோட. ஓகே, இந்த பக்கம் தான் போகணும், லிட்டில் ஆடம்ஸ் பீக்கு. இங்கே ஒரு ஜிப்லைன் வேறு இருக்காங்க, ஃப்ளையிங் ராவனா. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது இந்த மழையில். ஸோ நம்ம ஆடம்ஸ் பீக் மட்டும் போவோம். இப்படி தான் போகணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லா ஸ்விங்னு ஒரு பெரிய ஸ்விங் ஒன்று இருக்குது. அதெல்லாம் கூட பண்ண முடியாது, மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்குது. சிங்கிள், டபுள், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் போனால் ஃப்ளையிங் ராவனா ஜிப்லைன். சரி, நம்ம அப்படியே கிளம்பு. மிடி ஆடம்ஸ் பீக்கும் இந்த பக்கம் தான் இருக்குது. சரிங்க, போகிற வழிலாம் ஷூலாம் வந்து நாசமாயிடுச்சு. நான் ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, என்னோடய ஸ்னீக்கர்ஸில் தான் வந்து ஹைக் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி ஒரு கிளப் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. பார்ட்டி பண்ணலாம் போல இந்த கிளப்பில். இங்கே தான் வந்து அந்த ஸ்விங்கும் இருக்குது. ஆனால் ஸ்விங் வந்து டெம்பரரி க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. காரணம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்விம்மிங் பூலு இதான் ஸ்விங்கு. ஆனால் ஸ்விங் வந்து இன்னைக்கு டெம்பரரி க்ளோஸ்ட். இந்த வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே போவாங்க. ஜிப்லைன் அந்த இடம் இங்கே தாங்க இருக்குது. $25 அப்படின்றாங்க. மழை விட்டுச்சுன்னா நம்ம பண்ணலாங்க. மழையிலே சில பேர் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு கீழே வரும்போது மழை விட்டு இருந்ததுன்னா நம்ம ஜிப்லைன் பண்ணுவோம். $25 அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கைடு. உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ எக்ஸாக்ட் அப்படின்னு. முதல்ல ஆடம்ஸ் பீக் போயிட்டு வந்துடும். மேலே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் நான். ஏறதுக்கு ஒரு 35-40 மினிட்ஸ் ஆகுது டோட்டலாக. நீ நின்று ஏறினா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா மேகம் மூடிட்டுருக்கு ஃபுல்லாக. மழை லைட்டாக விட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஃபுல்லாக பனி மூட்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தது எதுவுமே தெரில. அப்கோர்ஸ் ஏறி வரும்போதே தெரியும் எதுவும் தெரியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்துட்டோம். சரி, மேலே ஏறி போகலன்னா எப்படி? அதனால் ஏறி வந்தோம். பெருசாக அது வியூ இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மலைகள் தெரியுது. மற்ற இடம் ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு மேகம். இந்த பக்கம் சுத்தமாக எதுவும் தெரியல. இந்த ஒரு பக்கம் மட்டும் மேகம் கலைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் ஊர்லாம் தெரியுது. சம வியூவில் நேற்று ஊற்றிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமான ஹைக் தான். ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு மேலே ஏறி வரத்துக்கு. இறங்குறப்போ 20-25 நிமிஷத்தில் இறங்கலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. மேகம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. பியூட்டிஃபுல் வியூ. வந்து 5 நிமிஷத்தில் கிளியர் ஆயிடுச்சு. ஒருத்தருங்க மேலே ஏறி வந்தது. இந்த பக்கம் இன்னும் இருக்குது மேகமூட்டங்கள். ஆனால் ஃப்ரண்ட்டில் கிளியர் ஆகிடுச்சு. ட்ரோன் விட்டேன் அந்த கேப்பில். ஆக்சுவலாக லக்கிங்க, மழை நேற்று நைட்லேருந்து விடாமல் பெஞ்சிட்டு இருந்தது. இந்த ஆடம்ஸ் பீக் மேலே ஏறி வந்தோன்னா மழை விட்டுடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் ட்ரோன் விட்டோம், வியூஸ் என்ஜாய் பண்ணோம். மேகெல்லாம் கலைஞ்சு போயிட்டு நல்ல வியூஸ் கிடச்சிது. ஆக்சுவலி லக்கின்னு தான் சொல்லணும். பியூட்டிஃபுல் வியூங்க இங்கேருந்து. ஒர்த் இட் மேலே ஏறி வந்தது. கம்ப்ளீட்லி ஒர்த் இட். இது இன்னொரு பக்கம் வியூ. இது ஓகேங்க. மேலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வியூ பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. ட்ரோன் விட்டோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இங்கேருந்து கிளம்பலாங்க. லக்கி கரெக்டாக மழை விட்டுருந்தது. க்ளவுட்லாம் கிளியராக இருந்தது. மறுபடியும் வந்து தூர ஆரம்பிச்சிச்சு. க்ளவுட்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க.
கீழே போகிறப்போ அந்த ராவணா ஜிப்லைன் பண்ண முடியுதா பார்க்கலாம். இல்லைனா வந்து அப்படியே காரில் ஏறி நம்ம அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து போகலாங்க. அடுத்த ஸ்டாப் என்னன்னு தெரியல, நம்ம டிரைவர் கிட்ட கேட்போம். கடைசியாக ஒரு இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சார் நம்ம அடுத்து போகிற இடம் வந்து நைனாக் பிரிட்ஜுங்க. நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா வரவங்களாம் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ ஒன்று போடுவாங்க. ஒரு ஆர்க் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜில் ட்ரெயின் போகிறப்போ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் தான் போய் பார்க்க போகிறோம். லக்கு இருந்ததுன்னா ட்ரெயின் பாஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பிரிட்ஜ் மட்டும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் வந்து போகிறோம். மழையும் வந்து விட்டுருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் அப்படியே அடுத்த இடங்கள்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க அந்த ஜிப் லைனு. நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே மெல்பர்னில் தாய்லாண்டில் பண்ணதாங்க. ஸோ நம்ம அடுத்த இடங்களை நோக்கி போயிட்டே இருக்கலாம். மழை விட்டுருக்கு. எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இது எவ்வளோன்னு கேட்டாங்க. ஜிப்லைன் வந்து 9,000 ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பண்ணலாம். நீங்கள் மேலே போய்ட்டு கீழே வரும்போது பண்ணுங்க, அதான் பெஸ்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். நைனாக் பிரிட்ஜ் நெக்ஸ்ட் ஸ்டாப். ஓகே, போகலாம். இன்னொரு விஷயங்க, லோக்கல்ஸ்க்கு வந்து சீப்பர் ப்ரைஸு. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 9,000 முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கன் ருபீஸ். லோக்கல்ஸ்க்கு வந்து 7,000 ஏதோ. ஸோ எங்கே போனாலுமே வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து அதிகமான ப்ரைஸ். அது நீங்கள் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் செட் போனாலும் சரி, இல்லை இது மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஆனால் ஜிப்லைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வந்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மழை விட்டுருக்கு. சுற்றி டீ எஸ்டேட்டுங்க. எல்லாம் டீ எஸ்டேட் தான். அதெல்லாம் ரெயின் இஸ் பேக். மழை வந்துச்சுங்க, மறுபடியும் கொட்டுது. மறுபடியும் நைனாக் பிரிட்ஜ் முடிச்சுட்டு ராவணா ஃபால்ஸுங்க. இது ரெண்டு தான் வந்து இங்கே எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நம்ம மிரிசா போகிறோங்க. மிரிசான்றது ஒரு கோஸ்டல் டவுன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. மிரிசா போகிற வழியில் எல்லா நேஷ்னல் பார்க்னு ஒன்று இருக்குது. அங்கே இப்போ மழை இல்லையா? மழை இல்லைன்னா நம்ம அங்கே வந்து சஃபாரி போகலாங்க, வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு. மழை பெஞ்சதுன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா மிருகங்கள்லாம் வந்து உள்ளே போயிடுவாங்க. மழையில் வெளில வராதுங்க. இங்கேருந்து 2 ஹவர்ஸுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இந்த 2 இடத்த பார்த்துட்டு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போவோம். ஈவினிங் தான் இருக்கும் அந்த சஃபாரி. யூஸ்வலாக 3 மணி 4 மணிக்கு யானைகள்லாம் வந்து வெளியில் தண்ணி குடிக்க வரும் போல இருக்குது. அப்புறம் குரோக்கடைல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். சரி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மழை பிச்சுன்னு கொட்டுதீங்க. நைனாக் பிரிட்ஜுக்கு வந்து நடந்தே போகிறதாங்க பிளானு. லிட்டில் ஆரன்சி பார்த்துட்டு கீழே வந்தோன்னே சரியான மழைங்க. நடந்து போயிருந்தா இங்கேருந்து ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆயிருக்கும். ஆனால் இந்த மழையில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து ஆட்டோ எடுத்துட்டாங்க. ஆட்டோ வந்து போயிட்டு வரதுக்கு 1,500 ரூபா கேட்குறாங்க ஆட்டோ. வேற வழியில் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஆட்டோ பிடிச்சாச்சு. ஆட்டோ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவாங்களா இங்கேருந்து. ஆட்டோ வந்து இறக்கி விட்டாருங்க. இங்கேருந்து கீழே இறங்கி போடுங்க ஒரு 5 நிமிஷம். நைனாக் பிரிட்ஜ் ட்ரெயின் வருதா அப்படின்னு பார்ப்போம். அந்த பிரிட்ஜு மேலே ட்ரெயின் வந்ததுன்னா செம வியூவாக இருக்குங்க. அது மழை நல்லா பிடிச்சிக்கிச்சுங்க. நேற்று ஈவினிங்லேருந்து பெஞ்சிட்டு இருக்கு. நடுவில் ஒரு 1/2 hour விட்டு இருந்தது. மறுபடியும் நல்லா பிடிச்சிக்கிச்சு மழை. இந்த ட்ரெயின் ட்ராக் பாருங்க, மலைகளுக்கு நடுவில் அழகாக இருக்கு. ஓ, இந்த ட்ரெயின் ட்ராக்ல தான் நடந்து போன போல இருக்குங்க. ட்ரெயின் வராதான், வெளியே நடந்து போகலாம் அப்படின்றாரு. நைனாக் பிரிட்ஜ் வந்து வந்துட்டோங்க. அமேசிங்கான வியூ. இங்கேருந்து அங்கங்கே வேண்டேஜ் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த பிரிட்ஜு. இந்த வளைவு சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி ஒரு வியூவில் இதுக்கே நைனாக் பிரிட்ஜ்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே தெரியுதுங்களா ஆர்கா வளைவுகள். அது மாதிரி 9 வளைவுகள் இருக்குங்க. 9 வளைவுகள் இருக்கிறதுனால தான் வந்து நைனாக் பிரிட்ஜு. அதுதான் வந்து பேர் காரணங்க. இந்த ட்ராக்ல தான் வந்து அந்த ஸ்ரீலங்காவுக்கே உரிதான அந்த ஃபேமஸ் ப்ளூ கலர் ட்ரெயின். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் தான் போகும் போல இருக்கு. அதனால தான் இங்கே நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்த நேரம் ட்ரெயின் வருமா தெரில. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி தான் கிராஸ் ஆகும் போல இருக்குது ட்ரெயின் இந்த பக்கம். பட் ஆனால் இங்கே நிறைய வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் நம்மளும் இன்னும் ஃபோட்டோ எடுத்து போயிருங்க. நம்ம டூர் கைடை பார்த்து எங்கே நின்னா நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்போம். செம கூட்டங்க. இவ்வளோ பேர் நடந்து வந்திருக்காங்க இந்த மழையிலையும். ஆனால் நம்ம இங்கே வந்த நேரம் மழை விட்டுருக்கு. லிட்டில் ஆடம்ஸ் பீக் போனப்போ மழை விட்டுருந்தது. இப்போவும் மழை கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ லிட்டில் பிட் லக்கி இன் தட் வே. இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பாருங்க நம்ம முன்னாடி அந்த வியூவை. இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் மழை பெய்யாமல். அடுத்து ராவணா ஃபால்ஸையும் போய் அப்படியே பார்த்துடலாம் அழகா. இங்கே பாருங்க, அது கீழே சரியான பள்ளம். ஆனால் அந்த பள்ளத்தையும் பொருட்படுத்தாமல்
உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்மளாம் அது மேலே ஏறி உட்காந்து பயந்துடும். அந்த பொண்ணு எந்த பயமும் இல்லாமல் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குது. நம்ம அண்ணன் எங்கே இருக்காரு? அவரை விட்டு நம்ம தனியாக நடந்து விட்டோம். இங்கே இருக்காரு நம்ம அண்ணன். பியூட்டிஃபுல். ஹலோ. மாங்காய் பத்த மிளகாய் தூளுங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட் மேங்கோ அது. அந்த மாங்காய் பத்தை வந்து 150 ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்தது. மாம்பழம் நம்ம ஊரில் வந்து புளிக்கிற மாங்காயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடுப்பாங்கல்ல, இங்கே வந்து இனிப்பு மாங்காயில் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. சரிங்க, நைனாக் பிரிட்ஜ் வந்து பார்த்தாச்சு. ட்ரோன் விட்டோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வர மாதிரி தெரியல. ஆக்சுவலி 1:30 மணிக்கு வந்துடணுமா, வரல ட்ரெயின். கிளம்பிட்டோங்க, அடுத்த இடத்துக்கு போனோம். அதே மாதிரி வந்து எல்லா நேஷ்னல் பார்க் வந்து பார்க்க முடியாதாங்க. ஏன்னா வந்து இங்கேயே 2 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 3 மணிக்கெலாம் வந்து அங்கே இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும். இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. ஸோ எல்லா நேஷ்னல் பார்க் வந்து கேன்சல். ஆனால் ராமனா ஃபால்ஸ் போய் பார்க்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி லன்ச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் ஹோட்டலில். பட் இருந்தாலும் வந்து பசிக்குது. மழை விட்டுருக்கு, லைட்டாக தூருது, ஆனால் ரொம்ப இல்லை மழை. நம்ம வந்தெல்லாம் ஆட்டோ, அதே ஆட்டோவில் தான் வந்து திருப்பி போகிறோம். 1500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ரிட்டர்னு. இப்போ தான் ஃபோன் பண்ணார் அவர், நம்மளுடைய டிரைவருக்கு, ஆட்டோ டிரைவரு. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும்னு சொன்னோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் ஆட்டோ ஏறி கார் பார்க் போயிட்டு கார் எடுத்துகிட்டு டவுனுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாங்க. லஞ்ச் சாப்பிட்டு ராவணா ஃபால்ஸ் முடிச்சுட்டு மெரிசா. இதான் வந்து பிளானு. டவுனுக்கு வந்துட்டோங்க நைனாக் பிரிட்ஜ்லேருந்து. இங்கே சில் கேஃபேன்னு ஒரு கேஃபே இருக்காங்க, அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு. லஞ்ச் நல்லா இருக்கும். நம்ம முன்னாடி தான் இருக்குது இந்த கேஃபே தாங்க, அது சில் கேஃபே. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நிறைய கேஃபே. சரி, நம்மளுடைய ரோட் கிராஸ் பண்ணி போவோம். நம்ம டிரைவர் வந்து இங்கே இறக்கி விட்டு போய் கார் பார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்ம உள்ளே போயிடுவோம். டிரைவர் வந்தோன்னா உள்ளே வந்துடுவார். வாங்க போகலாம். நல்லா இருக்கு, பேக்டுங்க, ஃபுல்லாக இருக்குது. லஞ்ச் டைமுக்கு 2 பேருக்கு சீட்டு வேணுமே. ஸோ உள்ளே வந்து டேபிள் கிடச்சி உக்காந்துட்டேங்க. டேபிள் கிடைக்காதுன்னு நினச்சேன் நான். ஒரு டேபிள் காலியாக இருந்தது, உட்காந்தாச்சு. நான் ஃபிஷ் வித் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவரை நான் வந்து சிக்கன் வித் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. டெபிள் சிக்கன், டெபிள் ஃபிஷ் அப்படின்னுவாங்க, ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. கூட வந்து மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மேங்கோ ஜூஸ் வந்துடுச்சு. நம்ம டிரைவரை நான் வந்து மேங்கோ ஜூஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. சரிங்க, சாப்பாடு வரட்டும். ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வந்துடும் நினைக்கிறேன். சாப்பிட்டு ராவணா ஃபால்ஸுங்க. ராவணா ஃபால்ஸ் முடிச்சோன்னே ஸ்ட்ரைட்டாக மெரிசா தான். மெரிசாவில் போய் நைட் ஸ்டே. மழை விடவே இல்லைங்க, அடிச்சு நவுத்திட்டு இருக்குது நேற்றுலேருந்து. அந்த ஒரு 1/2 hour நம்ம அந்த ஆடம்ஸ் பீக் போனப்போ நின்றுது. அப்புறம் ஒரு 1/2 hour நம்ம அந்த பிரிட்ஜு மேலே இருந்தோம், நைனாக் பிரிட்ஜு மேலே, அப்போ நின்றுது. மற்றபடி மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. சரிங்க, சாப்பாடு வச்சு சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேங்க, ஒரு 1/2 hour வெயிட்டுக்கு அப்புறம் கடைசியாக சாப்பாடு வந்துடுச்சு. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா பிஸியாக இருக்குது இடம். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் வாங்கினது வந்து டெபிள் ஃபிஷ் வித் ரைஸுங்க. அண்ணன் வாங்கினது வந்து டெபிள் சிக்கன் வித் ரைஸு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது. ஸோ டெபிள் ஃபிஷ் வித் ரைஸ், ஒரு மாதிரி எல்லோ ரைஸ் மாதிரி இருக்குது. நம்ம அண்ணன் வந்து டெபிள் சிக்கன் வித் ரைஸ், அதே சேம் ரைஸ் தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது சாப்பாடு. நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்து கிளம்புவோங்க. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் 4:15 ஆகிடுச்சு. அண்ணன் வந்து கார் ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி விட்டுருக்காராம், பார்க்கிங் கிடைக்காம. கார் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. நம்ம இதுக்குள்ளே தனி பாட்டில் வாங்கிடலாங்க. பின்னாடி ஒரு சின்ன மினி மார்ட் மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே போய் தனி பாட்டில் ஆகிடும். இங்கே தான் நேற்று சமோசா வாங்கணுங்க. ஆக்சுவலி இந்த கடையில் தான். ராவணா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இதுக்கு தனியாக ட்ரெக்கிங்லாம் எங்கேயோ போகணுன்னு அவசியம் கிடையாது. ரோடு மேலேயே இருக்குது ராவணா ஃபால்ஸு. ஜோடு ஊற்றுது தண்ணி. இது நம்ம முன்னாடி தான் இருக்குது. மிகப்பெரிய ஃபால்ஸ் போல இது. இங்கே தாங்க இருக்குது. இதோ பாருங்க, பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸு. பாருங்க, எங்கேருந்து வந்து பாருங்க தண்ணி. நல்ல மழை வேறு பெய்தா, தண்ணி கொட்டுது ஃபால்ஸில்.
கீழெல்லாம் இறங்கி போக முடியாது, இங்கேருந்து தான் பார்க்கணும், அனுமதி கிடையாது ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கெல்லாம். எங்கே அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க, எங்கேருந்து போகிறது? இந்த வாட்டர் ஃபாலில் தண்ணி கொட்டுறது பார்க்குறதே வந்து ஒரு தெரப்பி மாதிரி தாங்க. ஓகேங்க, ராமனா ஃபால்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. இத்தோட எல்லாருக்கும் வந்து நம்ம பாய் சொல்லிடலாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுடைய சதர்ன் கோஸ்டில் இருக்கிற மிரிசா அப்படின்ற ஊருக்கு வந்து போகிறோங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா வரீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் எலா, நுவரெலியா எலா, மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஊர் ஊட்டி மாதிரி இருக்குது, சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக வாங்க. இங்கிருந்து மிரிசாக்கு வந்து 2.5 மணி நேரங்க. இன்றைக்கி நைட் வந்து அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காவுடைய சவுத் கோஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அதான் வந்து பிளான். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிற இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேனி சைட் பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.